எண்ணெயை விட்டு கடுகும் பெருஞ்சீரகமும் போடுறது, வெங்காயத்தை போட்டு தாளிக்கிறேன். நார்மலாக கறிக்கு தாளிக்கிற மாதிரி தாளி. இது சின்ன குழந்தைகளுக்கும் சமைக்கிறேன், பெரிய ஆக்களுக்கும் குறைப்பாக சமைக்கிறேன். சரிங்க. ரெண்டாக பிரித்து உரைப்பில்லாதும் சின்ன பிள்ளைகளுக்கும் உரைப்பு குறைவாகவும் சமைக்கிறேன். இதில் நீலக்கால் நண்டு தான் சாப்பிடுவோம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கறிக்கு. நான் வந்து நண்டை போட்டுறேன், செண்டு இதுக்குள்ளே உரைப்புக்காக போட்டிருக்கேன். நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. ஒரு அளவா உப்பு போடுங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு உப்பு போடுவோம்னு இந்த இதால். கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு மூடி விடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மூடி ஒரு 10-15 நிமிஷம் அவிய விடுங்க. இப்போ நண்டு நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க, சூப்பராக நண்டு அவிஞ்சிட்டு. இப்போ நான் இதுக்கு மஞ்சளும் இங்கே இந்தியன் கடையில் காரி பவுடர், டெனிஷ் கடை வழியில் இருக்குது காரி பவுடருண்டு. இது நான் அது இதுக்குள்ள மல்லி எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன காரி பவுடர்னு சொல்லுவாங்க, இந்த கறி பவுடருண்டு. அது வாங்கியிருக்கு. அது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும், அதுவும் போடுறேன். அது எப்படி இருக்குமாண்டா, இங்கே பாருங்க, இதுதான் அந்த காரி பவுடருண்டு. டெனிஷ் கடவழியில், டென்மார்க் கடவழியில் இருக்கிறது இந்த பவுடர். இதுதான் மல்லி எல்லாம் இந்த வெள்ளைக்காரங்க சாப்பிட்றது. சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். அதில் மஞ்சளும் அதுவும் கொஞ்சம் உள்ளியும் கடுகும் அடித்து வச்சுக்கிறேன், அதையும் போடுறேன். அதுக்கு போட்டு எல்லாம் வடிவாக எல்லாம் பிடிக்கிற மாதிரி கிளறி விடுவோம். வடிவாக கிளறி விடுங்க. கிளறி போட்டு திருப்பி மூடி விடுங்க. இப்போ நான் உரைப்பு கறி செய்ய போகிறேன். அதுக்கும் இது வச்ச தூள் இருக்குது, அது போடுறேன். எங்கட கறித்தூள் ஜப்னா ஸ்பெஷல் அண்டு இங்கே எல்லா டென்மார்க்கில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் விற்கிது ஜப்னா ஸ்பெஷல் சூப், அதை போடுறேன் நான். அது போட்டு அடித்து வச்ச இஞ்சி உள்ளி அதுவும் போடுறேன். இதையும் அப்படியே கொஞ்ச நேரம் கிண்டிட்டு மூடி விடுங்க. அப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் பழப்புளி கரைச்சி விடுங்க. உரைப்பு கறிக்கு பழப்புளி, இதுக்கும் கொஞ்சம் பழப்புளி கரைச்சி விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த நண்டு திருப்பி நல்லா அவியணும். பழப்புளி விட்டு தூள் எல்லாம் போட்டு உள்ளி எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சிட்டால் நான் கொஞ்சம் பால் விட போகிறேன். தேங்காய் பால் 2 கறிக்கும் விட போகிறேன். அதுவும் விட்டு கடைசியாக கருவேப்பிலையும் போடுறேன். கருவேப்பிலையும் போடுறேன். அதுக்கு போட்டு இது நான் கொஞ்சம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த பாலில் ஊறுறதுக்காக கொஞ்சம் நண்டை. இது சின்ன பிள்ளைகளுக்கான கறி, இது வந்து உரைப்பானது. செய்து பாருங்க, நல்லா இருக்கும். எல்லாம் பிடிச்சி சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க. நண்டுக்கு உரைப்பு இல்லாமல் சமைக்கிறேன், நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.